Hi student, good morning. Today we are going to discuss about 10th standard civics first lesson remaining portions. Okay. Today topic is a contribution of different sectors in GDP of India. You know GDP means India will motta ulnattu urpathi. Okay. Contribution means பங்களிப்பு. Contribution of different sectors அதாவது பல துறைகளோட கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பல துறைகள் இருக்கு இல்லையா நம்ம படித்தோம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டார்ஸ் இந்த மாதிரி படித்தோம் இல்லையா அதோட கான்ட்ரிபியூஷன் அதோட பங்களிப்பு என்ன ஜிடிபி லெவலில் எந்த அளவுக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் இந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து செக்டார்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில் என்ன மாதிரி செக்டார்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் அதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அதோட பங்களிப்புகள் எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பேஜ் நம்பர் 215 பாரு 215 பேஜ் நம்பர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா சர்வீஸ் செக்டார்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணிகள் துறை தான் மிகப்பெரிய ஒரு துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கிராஸ் வேல்யூ ஆடட் GVA full form is a gross value added. This is a must one mark okay very must one mark. This is a noted the point note பண்ணி வச்சுக்கோடா at current price for the service sector is essential estimated at 92.26 lakh crores okay here given one para that means இந்தியாவில் பணித்துறைகள் ரொம்ப பெரிய ஒரு துறை அப்படிங்கிறாங்க நடப்பு வேலையில் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்போட கூடுதல் பார்த்தீங்கன்னா பணிகள் துறையில் எவ்வளோ இருக்குன்னா 92.26 that is a service செக்டார்ஸில் 92.26 lakhs crores இவ்வளோ வேல்யூ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன் 2018லேருந்து 19 வரைக்கும் நெக்ஸ்ட் சர்வீஸ் செக்டார்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா for 54.40% total India GVA அதாவது gross value கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வெவ்வேறு துறைகளோட பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் என்ன டிஃப்ரெண்ட் செக்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கலாம் சர்வீஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸ் தான் லார்ஜஸ்ட் செக்டார்ஸ் அதாவது பணிகள் துறை தான் ரொம்ப மிகப்பெரிய துறை அப்படிங்கிறாங்க கிராஸ் வேல்யூ ஆடட் மீன்ஸ் மொத்த மதிப்போட கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவாடா GVA கரண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் இஸ் எஸ்டிமேட்டட் கரண்ட் பொசிஷனில் கரண்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 92.26 lakhs crores அதாவது லட்சம் கோடி வரைக்கும் 92.26 லட்ச கோடி வரைக்கும் இருக்குது அதோட எஸ்டிமேஷன் வேல்யூ அப்படிங்கிறாங்க 2018லேருந்து 19 வரைக்கும் சர்வீஸ் செக்டார் அக்கௌண்ட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு GVAவில் பார்த்தீங்கன்னா 169.61 lakhs and crores அதாவது லட்ச கோடி அதாவது 169.61 லட்சம் கோடியில் 54.40% என்ன இருக்குன்னா பணிகள் துறையோட பங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வீஸ் செக்டார்ஸோட பங்கு ஆகுமாமா சரியா அதாவது GVA கூடுதலான 50.43 லட்சம் கோடியில் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இன்னும் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டட் 29.73 தொழில்துறை வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகிருக்குது பங்களிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29.73% அப்படிங்கிறாங்க வைல் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ஸ் வேளாண்மையும் அதை சாராத ஒரு துறைகளும் எப்படி இருக்குன்னா 15.87% வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேடா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜ் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் இரண்டாவது இடத்தை இப்போ ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுல ரெண்டாம் இடத்தை வகிக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறாங்க இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க உலகளாவியில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க சரியாதா
அதே மாதிரி இன்னும் இந்தியா வேர்ல்டு ரேங்க், அதாவது இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்க்கில் வந்து 6th பிளேஸும் சர்வீஸ் செக்டார் வந்து 8th பிளேஸும் இருக்குதாமா நம்ம இந்தியா. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் இன் இந்தியா எக்கனாமி இஸ் மச் ஹையர் தென் வேர்ல்டு ஆவரேஜ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து இந்திய பொருளாதார ரீதியில் 6.4% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ் இஸ் லோயர் தென். அதாவது இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 30% என்ன இருக்கா, குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் அண்டு சர்வீஸ் செக்டார்ஸ் 63% வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சராசரிய அளவை விட 30% தொழில்துறையில் ரொம்ப குறைவாக இருக்குது, அதாவது இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் குறைவாக இருக்குது. அதே மாதிரி 63% வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரும் குறைவாக இருக்குது. உலகளாவியில் நம்ம இந்தியா வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் வேல்யூ ஆடட். தட் மீன்ஸ் அதாவது மொத்த மதிப்பு கூடுதல் தான் GVA, கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த மெஷர் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் அல்லது தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கூட்ஸையும் அதோட சர்வீஸோட மதிப்பு தான் GVA, மொத்த மதிப்பு. கூட்ஸ் அண்ட் சர்வீஸை தான் நம்ம மொத்த மதிப்புன்னு சொல்கிறோம், GVA அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதை பார்த்தீங்கன்னா இஸ் அவுட்புட் மீன்ஸ் இன்டர்மீடியரி கன்சப்ஷன், இட் balancing items of the national accounts ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய அளவில் கணக்கெடுத்துக்கும் போது மொத்த மதிப்போட கூடுதலோட வெளியிடுதலும் அதோட கழிச்சா கிடைக்கக்கூடிய இடைநிலை நுகர்வு, தட் மீன்ஸ் கன்சப்ஷன் இதை வந்து தேசிய கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதோட சமநிலை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சமநிலை மீன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. GVA is a linked measurement to gross domestic product GDP as both are measure of the output. இதை ரெண்டையும் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அவுட்புட்டை கண்டுபிடிக்கிறாங்க. The relationship is defined as a GVA. GVA என்ன சொன்ன, மொத்த மதிப்பு கூடுதல். ஓகேவா, ப்ளஸ் டாக்ஸஸ் ஆன் ப்ராடக்ட், ஒரு பொருள் மேலே டாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் GVAயோட ஆட் பண்ணிக்கணுமா. மைனஸ் சப்சிடைஸ் ஆன் ப்ராடக்ட். சப்சிடைஸ்னால் என்னது, மானியத்தை லெஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும், GDP கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி GVA மொத்த மதிப்பு கூடுதல் கிடைக்கணும்னா ஈக்குவல் GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் சப்சிடைஸுமா, அதாவது மானியம். அதுக்கப்புறம் என்னதுன்னா வரிகள், அதாவது வரி, நேர்முக வரி, விற்பனை வரி. இது வந்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சப்ட்ராக்ட் பண்ணால் GVA கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஓகே, this paragraph meaning. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் இன் GDP ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இயர் அக்ரிகல்ச்சர்ஸ், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், அதாவது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் 1950 to 51 இருந்து டில் 2017 to 18 வரைக்கும் ஒவ்வொரு செக்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், செகண்ட் ஒன் இண்டஸ்ட்ரி, தேர்ட் ஒன் சர்வீஸ். அப்படியே வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இயர் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் GDP 2018 to 19 percentage of shares, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸ் இருக்குன்ட்டு இன்னும் டயக்ராமில் கொடுத்துருக்காங்கடா. கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து எந்த செக்டார்ஸ் அப்படின்னு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ், ரெட் கலர் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங். பார்த்தீங்கன்னா ப்ளூ, லைட் ப்ளூ இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ், ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது மைனிங் அண்ட் குவாரிங், அண்ட் டார்க் ப்ளூ வந்து மேனுஃபேக்சரிங், க்ரீன் கலர் எலக்ட்ரிசிட்டி, கேஸ் வாட்டர் சப்ளை அண்ட் அதர் யூட்டிலிட்டி சர்வீஸ். அதே மாதிரி பிளாக் டார்க் ப்ளூ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், காஃபி கலர் வந்து தேன் கலர், இன்னும் ஹனி கலர் வந்து சர்வீஸ் செக்டார்ஸ். அதே மாதிரி சம் கலர்ஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க, ட்ரேட், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் டு போட்காஸ்டிங். அதே மாதிரி இன்னும் காஃபி, லைட் காஃபி கலர், ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் சர்வீஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டென்ஸ் அண்ட் அதர் சர்வீஸ். இந்த மாதிரி செக்டார்ஸ் வைஸாக டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் க்ரோத் என்ன கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, சர்வீசஸ் எப்படி இருக்குன்ட்டு க்ரோத் வைஸாக 1915 2018 வரைக்கும் க்ரோத் வைஸ் வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து GDPயோட க்ரோத் ஆஃப் இந்தியா 1915 2008, அதாவது மேலே ஹைஃபை, அதாவது கீழேயும் மேலே அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸில். ஓகே, இயர் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கீழே கொடுத்துருக்காங்க பாரு. The chart shows that the sector wise contribution in GDP of India for year 1915 2018, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைம்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மேலேயும் கீழேயும் போயிட்டே வந்திருக்கு பாரு. ஓகே,
நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதார வளர்ச்சியும் அதோட முன்னேற்றமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் பர் எக்கனாமிஸ்ட் Amartya Sen, economic growth is one aspect of economics development. Also united nation sees like this economic development focus not only one man's materialistic needs but it a focus on a overall development or rise in its living standards. அதாவது பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்கோட க்ரோத்தோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி மனிதனோட பொருள்சார் தேவை மட்டும் இல்லை, அவரோட பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் வந்து அவரோட தேவையை அவர் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதனுடைய தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பார்வையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது எப்படி இருக்கான், வாழ்க்கை தரம் உயரணும், அதே மாதிரி ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துவதாகும் அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி ஒன் மேன் மெட்டீரியலிஸ்டிக், அதாவது அவனோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஓவரால் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற ஐக்கிய நாடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் லைக் எப்படி பார்க்குறாங்கன்னா டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம நாட்டோட வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கை தரமும் உயரணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா, அது யார் சொல்லியிருக்காருன்னா அமர்த்தியா சென் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அவரோட கருத்து இதுதான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்கனாமிக் growth. It is the quantitative measure which consider the rise in the output product produced in an economy or nation in a particular period in its a monetary value. The key parameters of economic growth in any economic are its gross domestic product GDP and gross national product which help in measuring the actual size of an economy அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஒரு பொருளாதாரம் மட்டும் இல்லை, பொருளாதாரம் அல்லது நாட்டோட உற்பத்தியில் அதனோட குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செஞ்ச பொருளோட உயர்வு என கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்த பொருளோட மதிப்பை நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண மதிப்பு அதோட அளவுகோல் ஆகும் அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக்கோட ஒரு மெஷர் பண்ணுற ஒரு டூல்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி ஆகிய ரெண்டும் என்னது பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுறதுக்கு ரொம்ப ஒரு அளவுகோலாகவும் ஒரு மெஷர் டூலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமர்த்தியா சென் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வி சே ஜிடிபி ஆஃப் இந்தியா இஸ் 2.8 trillion USD and ranked 6th in global wares. மீன்ஸ் எடுத்துக்காட்டாக இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 2.8 ட்ரில்லியன் USD அமெரிக்கா டாலரில் பெற்று உலகத்தில் 6வது தரவரிசையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது USD அமெரிக்காவோட டாலரில் பார்த்தீங்கன்னா 2.8 ட்ரில்லியன் வந்து பணம் பெற்று நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 6வது தரவரிசையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் GDP is the United States அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் பார்த்தீங்கன்னா 19.3 ட்ரில்லியன் USD ரேங்க்டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதே சமயத்தில் அமெரிக்கா ஐக்கிய நாடு பார்த்தீங்கன்னா 19 ட்ரில்லியன் USDயில் பெற்று 1வது தரவரிசையில் அமெரிக்கா இருக்குது. இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது. இந்தியா USD ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இது சென்ற ஆண்டை விட எவ்வளவு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ஒப்பிட வந்து அளவிடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இட்ஸ் ஸோ ஹவு மச் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது இன்க்ரீஸ்டு கம்பேர்ட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் இன் எ குவான்டிட்டி ஆஃப் மேனர். இட் ஹாஸ் மெனி parameters to measure and few them of human resource. They are natural resource, advancement and technology, capital information, political and social economics factors. அதாவது லாஸ்ட் இயர் விட இந்த இயர் எப்படி வந்து நம்மளோட ஜிடிபி எப்படி இருக்குது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா இந்த அமர்த்தியா சென் சொல்கிறாரு. ஓகேவா, மனித வளம், அதே மாதிரி இயற்கை வளம், தொழில்நுட்பத்தோட முன்னேற்றம், மூலதன அமைப்பு, அரசியல், சமூக பொருளாதாரம் இது எல்லாமே ஒரு காரணியாக இருக்குது நம்மளோட எக்கனாமிக்கையை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, அதை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI இஸ் அக்செப்ட் டூல் டு மெஷர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் எக்கனாமி. இது ஒரு டூலாக இருக்குது, கருவியாக இருக்குது, இதெல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஓகேங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. சரியா? டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் க்ரோத், அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, இட் இஸ் த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் அண்ட் மீனிங் கொடுத்துருக்காங்க பாரு. பொருளாதார வளர்ச்சி ஒரு குறுகிய கருத்து அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த பாசிட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் சேஞ்ச் இன் த அவுட்புட் ஆஃப் எக்கனாமிக் இன் அ பர்டிகுலர் டைம் பீரியட். குறுகிய கால ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கிறது ஒரு பரந்த கருத்து, அதாவது வைட் வேர்ல்டு வைடு என்ன சொல்கிறாங்கன்னா இட் கன்சிடர்ட் த ரைஸ் த அவுட்புட் இன் எக்கனாமிக் அலாங் வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த HDI இண்டெக்ஸ் விச் கன்சிடர்ட் ரைஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஓவரால் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் எ நேஷன். உலகளவில் என்னது நேஷனுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது இதோட வேர்ல்டு வைடு, ரொம்ப பரந்த கருத்து அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் இஸ் த நேரோ கான்செப்ட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஏ பார்டர் கான்செப்ட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதோட இது எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தோட வெளியீட்டோட வளர்ச்சி கருத்தில் கொண்டு HDB குறியீட்டோட என்ன சொல்கிறாங்க, இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராடர் கான்செப்ட், ரொம்ப அகலமான ஒரு கான்செப்டாக இருக்குது. இது ஒரு நேரோ குறுகிய ஒரு கான்செப்ட் தான், குறுகிய கருத்து தான் அப்படிங்கிறாங்க. நேச்சர் ஆஃப் அப்ரோச், எப்படி வந்து அணுகுமுறை பார்த்தீங்கன்னா இது இயல்பாக இருக்கும். குவான்டிட்டிவ் இஸ் அ நேச்சுரலாக இது குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சுரல். இது வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவின் இயல்பு, இது வந்து தரத்தோட குவாலிட்டி, இது குவான்டிட்டி. ஓகேவா? இது அளவின் இயல்பு, இது தரத்தின் இயல்பு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸ்கோப் ரைஸ் இன் பராமீட்டர்ஸ் லைக் GDP, GNP, FDI, FFI எக்ஸெட்ரா அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நோக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே, அதாவது எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்னது போன்ற அளவுகளை அதிகரிக்கும். GDP, GNP இதெல்லாமே அதிகரிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்ட்லி ரேட், இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லிட்ராக்சி ரேட், இன்ஃபண்ட் mortality and rate and poverty rate etc அப்படிங்கிறாங்க. ஓகே, வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம், வறுமை, இதெல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாமே டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதாரம் அதிகமாகனா மக்களோட வாழ்வு தரமும் அதிகமாகுங்கிறாங்க. டேர்ம் அண்ட் டென்யூர், ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர், அதாவது என்ன சொல்கிறாங்க குறிப்பிட்ட காலம் ஆனால் இது இயல்பானது அப்படிங்கிறாங்க. லாங் டேர்ம் இன் நேச்சர், அதாவது என்ன சொல்கிறாங்க தொடர்ச்சியான செயல்முறை. அதுவும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நீண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டெக்னிக் யூஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அளவீட்டு தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த நேஷனல் இன்கம். இது எப்படி இருக்குன்னா நாட்டோட வருமானத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் த ரியல் நேஷனல் இன்கம் தட் இஸ் பெர் கேபிட்டல் இன்கம், அதாவது உண்மையான நாட்டு வருமானத்தை அதாவது ஒரு தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ அக்கரன்ஸ், தட் மீன்ஸ் நிகழ்வியோட அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சியாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இது அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ், இது தொடர்ச்சியான ஒரு செயல்முறை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் எய்டு, தட் மீன்ஸ் அரசாங்க உதவி இதில் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸோ மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட் எய்ட் ஆர் ஏ இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஒரு தானியங்கி செயல்முறை அப்படிங்கிறாங்க. அதனால் அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தலையிடலாம் இதில் தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. இது ஹைலி டிபெண்டட் ஆன் த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆஸ் இன்க்ளூடட்ஸ் வைட் ஸ்பியர் பாலிசி சேஞ்சஸ், ஸோ வித்தவுட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அதாவது அரசாங்க தலையீட்டை மிகவும் நம்பி இருக்குது என்னது எக்கனாமிக் க்ரோத். இது பரந்த கொள்கையும் மாற்றங்களும் இருக்குது இதில். அதே மாதிரி அரசாங்க தலையீடு இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்னா செல்வ பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா economic growth does not emphasize on the fair and equal distribution of wealth income among all its people. பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களும் செல்வம், வருமானம், நியாயமான ஒரு சமமான ஒரு விநியோகம் இருக்கிறது இல்லை இதில் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன் ஃபோக்கஸஸ் ஆஃப் பேலன்ஸ்டு equitable and distribution of wealth among the individual and tries uplift the downgrade societies. அதாவது இது ஒரு சமநிலையான நிலை இருக்கும், இது கவனம் செலுத்தப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அனைத்து நபர்களிடமும் என்ன இருக்கும், செல்வம் சமமாக விநியோகிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. சமூகங்களை மேம்படுத்துறது தான் இதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட முக்கிய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா? திஸ் இஸ் ஏ எக்கனாமிக் க்ரோத் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே.